Hi student, 12th standard chapter 6 exercise 6.2 sum number 5. Find the altitude of the parallel paper determined by the vector A vector value கொடுத்துறாங்க, B vector கொடுத்துறாங்க, C vector கொடுத்துறாங்க. If the base is taken as the parallel paper determined by a B vector and C vector. ஒரு 3 dimensional வேல்யூ இருக்குது, அந்த பேரலோட வால்யூம் மாதிரி ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கு நமக்கு பிக்கு சிக்குள்ள பேரலோட வேல்யூ ஓகே, நமக்கு அந்த வேல்யூ நம்ம அந்த ஹைட்டு அந்த லெவலில் இருந்தவங்க செக் பண்ண சொல்கிறாங்க. ஹைட்டு ஹெச் வேல்யூ ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. அந்த டோட்டல் வால்யூம் வேல்யூம் பிக்கு சிக்குள்ள ஏரியா வேல்யூம் ஓகே, அந்த பேஸ் என்ன வரும் சேமாக இருக்குது, பேஸ் வந்து சேம் வேல்யூ ஓகே. இருக்கும்போது ஹைட்டோட வேல்யூ செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நமக்கு கொடுத்துருன்னா இது ஏபிசி ஓகேவா, அப்போ அந்த ஹைட்டு வேல்யூ தான் செக் பண்ண போகிறேன் ஓகே. அப்போ பிக்கு சிக்குள்ளே நான் ஏரியா இருக்கும்போது இந்த ஹைட்டு வேல்யூ ஏ வேல்யூ என்னவா இருக்குதுன்னு செக் பண்ண போகிறோம். இதுதான் ஹைட்டு ஓகேவா. சரி ஓகே, ஃபஸ்ட்டு பிக்கு சிக்கும் ஒரு இந்த ஏரியா ஃபைன் பண்ணலாம். பிக்கு நான் பி கிராஸு சி இன்ட்டு இப்படி ஒரு கரெக்டாக பி அண்ட் சிக்கு யூஸ் பண்ண சொல்லிட்டாங்க. அப்போ பிக்கும் சிக்கும் நான் கிராஸ் பண்ணுறேங்க, அதுக்கு நேரம் மாடலஸ் வேல்யூ ஃபைன் பண்ணுறேங்க. ஃபஸ்ட்டு பிக்கு சிக்கு கிராஸ் பண்ணுங்க. ஐஜேகே பியோட கோஎஃபிஷியன்ட் 1 3 -2, சியோட கோஎஃபிஷியன்ட் -3 1 4. சி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு ப்ளஸ் ஐ என்று நமக்கு கேன்சல் ஆச்சுன்னா 12 + 2 -j கேன்சல் ஆகிடும். 4 + 6 ஃபார்முலா -6 ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் கே வெக்டர் கேன்சல் ஆகிடும். 1 நெக்ஸ்ட்னா -9 ஃபார்முலா -9 இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணால் இது 14, இது -2 10, அப்போ 14i 2i 10 கே வெக்டர். இப்போ நெக்ஸ்ட்டு அதுக்கு மாடலஸ் ஃபார்ம் பண்ணணும். மாடலஸ் என்ன வரும், ஜஸ்ட் ஸ்கொயர் ரூட்டு. ஸ்கொயர்னா ஐஜே கேவோட கோஎஃபிஷியன்ட் மட்டும் ஸ்கொயர் பண்ணுறீங்க. 14 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 10 ஸ்கொயர் 196 400 ஆட் பண்ணால் 300 100 3 சொன்னால் 100 ரூட் எடுத்தா 2 10 √3 அப்படியே இருக்கும். இது ஜஸ்ட் போனால் பிக்கு சிக்குள்ள ஏரியா ஃபைன் பண்ணிட்டோம். செகண்ட் ஃபுல்லோட வால்யூம் கண்டுபிடிக்கலாம். வால்யூம்க்கு ஏபிசிக்கு ஃபுல்லு இந்த ஏபிசிக்கு 3 வால்யூம் ஃபைன் பண்ணலாம். அதுக்கு நான் வரேன் ட்ரிபிள் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசி ஃபைன் பண்ணுறோம். அதுக்கு நான் டிட்டர்மெண்ட் ஆஃப் அது ஏவோட கோஎஃபிஷியன்ட் -2 5 3 1 3 -2 -3 1 4 வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதே சேம் ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு ப்ளஸ் -2 கேன்சல்ஸ்னா 12 + 2 -i நெக்ஸ்ட் கேன்சலேஷனா 4 -6 ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் +3 கேன்சல் ஆகிடும். நமக்கு 1 - 9 வரும் +9 ஏன்னா ஃபார்முலா -1 எக்ஸ்பிளைன் பண்ணால் நமக்கு டோட்டல் வந்துச்சு வால்யூம். இப்போ நாங்கள் என்ன பண்ணலாம், வால்யூம் ஈக்குவல் டு டோட்டலோட வால்யூம் ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு ஹைட்டு, ஏரியா இன்ட்டு ஹைட்டு. டோட்டல் வால்யூம் வந்து 12. இப்போ ஏ வேல்யூ தான் ஃபைன் பண்ணணும், ஹைட்டு ஃபைன் பண்ண போகிறோம். அப்போனா ஏரியா இன்ட்டு ஹைட்டு, அப்போ ஏரியா நமக்கு என்ன வரும் 10√3, ஹைட் நமக்கு தெரியாது. அப்போ ஹைட் இங்கே இருக்கட்டும், இந்த 10√3 என்ன டிவைட் ஆகிடும். சிம்ப்ளை பண்ணால் நமக்கு இது எத்தனை டைம்ஸ் நமக்கு செகண்ட் டேபிள்னா 6 டைம்ஸு, இது 5 டைம்ஸ் ஆஃப் 4 6/5√3 ஓகே. இப்போ நமக்கு இந்த √3 என்ன பண்ணணும், மேலே இங்கே √3 கீழே √3 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 6√3 நெக்ஸ்ட்னா நமக்கு √3 என்ன வரும் 3 ஆகிடும். 3 5 சார் நமக்கு 15. 3 நெகே நமக்கு தேர்ட் டேபிள் கேன்சல்னா 2 டைம்ஸு, இது 5 டைம்ஸு. அப்போ 2√3/5 யூனிட்ஸை நமக்கு என்ன வரும், இந்த ஏ வெக்டரோட என்ன வரும் ஹைட்டு. பிக்கு சிக்கு இருந்தா பேரில் கொடுக்கும்போது இதில் ஹைட் என்னன்னு செக் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஹைட் நமக்கு 2√3/5 யூனிட்ஸ் தான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.